உழவினர் கைமடங்கின் இல்லை விளைவது ஊம். இதுக்கு என்ன மீனிங் இந்த குறளுக்குன்னு கேட்டால், அதாவது துறவிகள் கூட எல்லாத்தையுமே துறந்துருவாங்களாம். அதாவது அவங்க பொன் பொருள் சொந்த பந்தம் எல்லாத்தையுமே துறந்துட்டு தான் அவங்க ஒரு முக்தியை நோக்கி தானே போகிறாங்க. அவங்க கூட விவசாயம் பண்ணலைன்னா சோத்துக்கு அவங்க கஷ்டப்படுவாங்களாம். அதனால் துறவிகள் கூட சரியாக துறவறம் போக முடியாது. அதனால் இந்த உழவு என்பது ஏர் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். அதனால் உழவருடைய கை மடங்கிருச்சுன்னா எல்லாருமே திண்டாட்டம் போட வேண்டியது தான். ஏன்னா எதேதோ தொழில் பிஸ்னஸ்ன்னு வளர்ந்துட்டுருக்குது. ஆனால் சாப்பாடுன்னு ஒன்று உழவு செஞ்சு ஏர் ஓட்டி உழவு செஞ்சால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதனால் உழவர்கள் எல்லாருமே உழவாமல் போய்விட்டால் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான்னு சொல்கிறாரு சிம்பாலிக்காக. ஸோ அதனால் விவசாயத்தை முன்னெடுப்போம். விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்குங்க. அவங்க கடன் வாங்கினாக்களை தள்ளுபடி பண்ணிடுங்க. விவசாய கடன் அது இதுன்னு வாங்கினா, ஏன்னா அவங்களுக்கு என்றைக்குமே லாபம் கிடையாது. எந்த ஒரு பயிர் வச்சாலும் லாஸு, மழை பெஞ்சாலும் லாஸு, வெயில் அடித்தாலும் லாஸு, பயிர் வந்தாலும் லாஸு, பயிர் காஞ்சி போனாலும் லாஸு, விலையும் சம்டைம் விற்கும் விற்காதையும் போகும். அதனால் விவசாயத்துக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மானியம் கொடுங்க, லோன் கொடுங்க, ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. இல்லைன்னா பிளாட்டை போட்டு விற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? இன்றைக்கி காலகட்டத்துக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. யாருமே கஷ்டப்பட்டு விவசாயம் செய்ய மாட்றாங்க. எல்லாம் விற்றுட்டு பிளாட்டு போட்டு வீட்டு மனை பிளாட்டுன்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க. அதனால் விவசாயத்தை